இன்னைக்கு ஐடில அதுவும் நீங்க ஒரு ப்ராஜெக்ட்ல இருக்கீங்க. திடீர்னு உங்கள ரேம்ப் டவுன் பண்ணிட்டாங்க. இல்ல வெளிய வந்துட்டீங்க. இல்ல புது ப்ராஜெக்ட் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, ரொம்ப டஃப்பா இருக்கு. ஏன் அப்படின்னா, இந்த ஏஐ வந்ததுனால ரெசெஷன் வருமா அப்படின்னு பேசிட்டு இருக்கோம். இந்த மாரி சூழ்நிலையில நான் ஒரு பையன பார்க்குறேன். அந்த பையன் யாருனா தெரிஞ்ச பையன் தான். அவன் வந்தான் அந்த மாரி எனக்கு வந்து ப்ராஜெக்ட்ல போயிருச்சு. எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் சொல்லுங்க அப்படின்னா. அந்த பையனோட சில ஆட்டிட்யூட் பார்த்தீங்கன்னா, எல்லாமே தெரிஞ்ச மாரியே இருப்பான். எல்லாமே தெரியும் அவனுக்கு. அப்போ என்னாச்சு, நான் சொன்னேன், "சரி இந்த ப்ராஜெக்ட் எடுத்துக்கப்பா. இந்த ப்ராஜெக்ட் எடுத்துக்கன்னு" ஒரு 3 சான்ஸ் குடுத்தேன். நான் 3 சான்ஸையும் பார்த்துட்டு, "இல்ல, இதில வந்து கிளையன்ட் சரியா இருக்க மாட்டாங்க. இல்ல இந்த மேனேஜர் சரியில்ல. இது இந்த டெக்னாலஜி சரியில்ல." அப்படி இப்படின்னு அத பத்தியே ஃபுல் தரோவா ஆராய்ச்சி பண்ணி வேணான்னு சொல்லிருவான். அப்ப எனக்கு கொஞ்சம் கடுப்பாயிருச்சு. "டேய் சிச்சுவேஷன் தெரிஞ்சுக்க. கிடைக்கிற ப்ராஜெக்ட்ல போய் நீ பெர்ஃபார்ம் பண்ணு. கிடைக்கிறதே கஷ்டம். கிடைச்சாலும் இப்படி குறை சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா சரியா வராது" அப்படின்னேன். "அது எப்படி? எனக்கு தெரியுது இதெல்லாம். இவ்வளோ தெரிஞ்சப்ப நான் எதுக்கு போகணும்?" அப்படின்னா. அப்பதான் நான் சொன்னேன், லைஃப்ல நிம்மதியா இருக்கிறதுக்கும், வெற்றி அடைகிறதுக்கும் நிறைய விஷயங்கள் தெரியாம இருக்கிறது தான் நல்லது அப்டின்னேன். "அத எப்படி சொல்றீங்க?" அப்டின்னா, சரின்னு சொல்லிட்டு ஒரு கதை சொன்னேன் அவனுக்கு. என்ன கதை சொன்னேன்னா, ரியாலிட்டிங்கிறது வந்து நமக்கு எப்பயுமே வந்து ஹிடனாவே இருக்கணும். மறைமுகமாவே இருக்கணும். ரியாலிட்டி தெரிஞ்சுச்சு அப்டின்னா, உங்களால மூவ் ஃபார்வர்ட் பண்ண முடியாது. ஓகேயா? அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன அப்டின்னா, ஒரு இது நான் நான் கேட்ட ஒரு கதை. அது வந்து இந்த பையனோட சிச்சுவேஷனுக்கு மெர்ஜ் ஆச்சு. அதனால சொல்றேன் கேளுங்க. இப்போ வந்து ஒரு கொசு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த கொசுவோட குட்டி கொசு ஒண்ணு இருக்குது. அது கொஞ்சம் வளர்ந்த உடனே என்ன ஆகுதுன்னா, பறக்க ட்ரை பண்ணுது. அது ஃபர்ஸ்ட் ஃப்ளைட்டும்பாங்கல்ல. மொத வந்து பறக்க போகுது. கொசுவுடைய குட்டி. குட்டி கொசு. அப்போ என்னாச்சு, திடீர்னு வந்து அம்மா சொல்லிச்சு, "பரவால்ல நீ இப்போ ட்ரை பண்ணு பற" அப்படின்னோனே, அது வேகமா பறந்து போயிட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் பண்ணி ஃபர்ஸ்ட் வந்துடுது. ஜாலியா. வந்துட்டு ஒரே ஹாப்பி. இந்த மாரி சொல்லுது, "நான் வந்து போனேன். செம்ம ஜாலியா இருந்தது. நான் வந்துட்டேன்." அப்படின்னு. "அப்படியா? வேற என்னப்பா வேற என்ன உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது?" அப்படின்னு சொல்லுது. "நான் ஃப்ளை பண்ணி போம்போது நெறைய பேர் கை தட்டினாங்க. என்னை என்கரேஜ் பண்ணாங்க." அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஹாப்பியான்னு சொன்னுச்சு. உடனே இந்த அம்மா கூசு என்ன சொல்லுச்சு, ரொம்ப சந்தோஷம், பரவால்ல. நீ ஃப்ளை பண்ணத எல்லாரும் வந்து மனிதர்கள் பார்த்து கை தட்டினாங்கங்கிறது சந்தோஷம்." அப்படின்னு சொல்லுது. சொன்ன கொஞ்ச நேரம் கழிச்சுட்டு அந்த அம்மாவுக்கு சொன்னுச்சு, "டேய், நீ ஃப்ளை பண்ணி போனத யாரும் கைத்தட்டி ரசிக்கல. அவங்க வந்து உன்னை கையில அடிச்சு கொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க. நீ தப்பிச்சு வந்திருக்கிற." அப்படின்னு சொன்னது. சொன்ன உடனே, "அப்படியா?" அப்படின்னு கேட்குது. ஸோ இந்த ஸ்டோரி என்ன கதை அப்படின்னா, தன்னை வந்து அடிக்கிறாங்க, கொல்ல போறாங்க அப்படின்னு அந்த கொசு கூட சின்ன கொசுக்கு தெரிஞ்சுச்சுன்னா, அதெல்லாம் ஃப்ளை பண்ணி போயிட்டு வந்திருக்கவே முடியாது. ஸோ ரியாலிட்டிய வந்து அதுக்கு தெரியவே தெரியாது. ஸோ அது என்ன நினச்சுக்கிட்டு நடக்கிற சம்பவங்கள் எல்லாமே தனக்கு சாதகமா நடக்குது அப்படின்னு நினச்சுக்கிட்டு இருந்ததுனால தான், அது தைரியமா போய் தைரியமா வர முடிஞ்சது. ஸோ யோசிச்சு பாருங்களேன், அந்த குட்டி கொசுவுக்கு வந்துட்டு பறக்கும்போது ஒருத்தனை அடிக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே என்ன செய்யும்? தன்னுடைய ஃபோர்ஸை குறைச்சிக்கிட்டு, பயந்துக்கிட்டு, இங்கேயும் அங்கேயும் தடுமாறி அடிபட்டு செத்து போயிருக்கும். ஸோ தெரியாதனால அதை அழகா ஃப்ளைட் பண்ணி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டு வந்துருச்சு. ஸோ இதே தான் அந்த பையனுக்கு சொன்னேன். "ஏய் ரியாலிட்டி ரொம்ப தெரிஞ்சுக்காத. அவன் அப்படி, இவன் இப்படி, இந்த கிளையண்ட் சரியில்ல, இந்த மேனேஜர் சரியில்லன்னு" பேச ஆரம்பிச்சின்னா, நீ எதையுமே செய்ய முடியாது. ஸோ ரியாலிட்டிய விட்டுரு. உனக்கு என்ன தெரியும்? காமன் கிரவுண்டுக்கு போய் விளையாடு. எனக்கு இது தெரியும், நான் விளையாட போறேன். யார் வந்தா எனக்கு என்ன? நான் ஃபேஸ் பண்றேன். அப்படி நினைச்சா மட்டும் தான் சக்ஸஸ்ஃபுல்லா இருக்க முடியும். ஸோ வெற்றி அடையறதுக்கு ரியாலிட்டிய தெரிஞ்சிருந்தீங்கன்னா, அது பெரிய ஆபத்து. ரியாலிட்டிய தெரியாம ஒருத்தன் எங்க நீங்க நிறைய பாருங்க. வெற்றி பெற்ற யாராலும் பாருங்க. இல்ல ரியாலிட்டிய தெரியாம ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆளால் தான் ரொம்ப தைரியமா வெற்றி பெற முடியும். அந்த ரியாலிட்டி வந்து ரொம்ப டேஞ்சர்.